வெல்கம் டு சிவம் கிரியேஷன். நான் இன்னைக்கு பேச போகிற டாபிக் 8 பில்லர்ஸ் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி, வளமான வாழ்வை கட்டமைக்கும் 8 தூண்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். வெற்றிங்கிற மாளிகைக்கு அடித்தளம் வேண்டுமானால் கடவுள் அருள் அல்லது இயற்கை கொடைங்கிறதா இருக்கலாம். ஆனால் அந்த மாளிகையை தாங்கி நிற்கிற 8 தூண்கள் நிச்சயமா ஒவ்வொரு மனுஷனுக்கும் வெற்றி பயண படிக்கட்டுகளா இருக்கணும். அந்த 8 தூண்கள் என்னென்னு பார்க்கலாம். ஆற்றல், பொருளாதாரம், நேர்மை, அமைப்பு, இரக்கம், உண்மைத்தன்மை, பாரபட்சமின்மை மற்றும் தன்னம்பிக்கை. இந்த 8ம் தான் வாழ்க்கைக்குமான 8 தூண்கள். கட்டாயம் நமக்கு 8 தூண்கள். இந்த 8 தூண்களை கட்டி எழுப்பும் போது மாபெரும் வெற்றி கோபுரமாகும் நம் வாழ்க்கை. தனது சொந்த மனம் என்னும் நிலத்தில் விதைகளை தூவ கற்றறிந்தவர் ஒரு புத்திசாலி விவசாயி ஆவார். ஒரு செடியின் வளர்ச்சியை ஒத்தது ஒரு எண்ணத்தின் வளர்ச்சி. விதையானது தகுந்த காலத்தில் தூவப்பட்டிருக்க வேண்டும். அது அறிவு என்னும் செடியாக வளர்ந்து மெய்யறிவு என்னும் பூ பூத்து முழு வளர்ச்சி அடைய காலம் தேவைப்படுகிறது. உதாரணத்துக்கு, ஒரு பறவை மிகுந்த உழைப்பை செலுத்தி ஒரு கூட்டை கட்டியிருக்கிறது. ஒரு வலிமையான காற்று வீசும் போது கூட சிறிய குச்சிகளாலும் நார்களாலும் கட்டப்பட்ட கூட்டுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு காரணம் அந்த பறவை அந்த கூட்டை தன் உள் உணர்வால அடிப்படை கோட்பாடுகளுக்கு ஏற்ப அதிகபட்ச வலிமையையும் பாதுகாப்பையும் தர வகையில கட்டியிருக்கிறது. இதே போலதான் ஒருவன் தன் செயல்களை நிலையான கோட்பாடுகளை கொண்டு அமைத்து கொண்டால் வாழ்வின் எதிர்பாராத நிகழ்வுகள் மற்றும் கொந்தளிப்புகளுக்கு இடையிலேயும் உறுதி, பாதுகாப்பு மற்றும் அமைதி அடையலாம். ஒரு பறவை கட்டும் கூட்டை விட ஒரு மனிதன் கட்டும் வீடு அல்லது ஆலயம் இன்னும் நுட்பமான வடிவமைப்பு கொண்டது. கணிதவியல் விதிகளை புறக்கணித்து ஒருவன் எவ்வாறு வெற்றிகரமாக கட்டிடம் கட்ட முடியாதோ அதுபோல அறநெறி விதிகளை புறக்கணித்து ஒருவன் வெற்றிகரமாக வாழ முடியாது. அறநெறி என்னும் அடித்தளத்தில் எழுப்பப்படும் 8 தூண்கள் வளமான வாழ்வு என்னும் கூரையை தாங்கி பிடிக்கின்றன. அந்த 8 தூண்கள் என்னன்னு பார்ப்போம். முதலாவதாக ஆற்றல், பொருளாதாரம், நேர்மை, அமைப்பு, இரக்கம், உண்மைத்தன்மை, பாரபட்சமின்மை மற்றும் தன்னம்பிக்கை. மிக குறைவான அளவு மனிதர்களே இந்த 8 கோட்பாடுகளை முழுமையாக கடைபிடிக்கிறார்கள் என்பது உண்மைதான். ஆனாலும் அவர்கள்தான் தலைவர்களாக, ஆசான்களாக, வழிகாட்டிகளாக, மனித சமூகத்திற்கு ஆதரவாக மனித பரிணாம வளர்ச்சியின் வலிமையான முன்னோடிகளாக இருக்கிறாங்க. இந்த 8 கோட்பாடுகளும் தான் தனி மனுஷனை அவனது சூழலோடு ஒத்திசைய செய்து மகிழ்ச்சி எனப்படும் மன நிறைவு, வசதி என அழைக்கப்படும் செல்வ வளத்தை ஏற்படுத்துகிறது. இதை குறிக்கோளாக கொண்டு இந்த 8 கோட்பாடுகளும் எப்படி செயல்படுகின்றன, வளமான வாழ்வு என்னும் கூரை எப்படி மேலே உயர்த்தப்படுகிறது, அதனை தாங்கி நிற்கும் தூண்களால் எப்படி பலப்படுத்தப்படுகின்றது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம முதலாவதா பார்க்க போற தூண் ஆற்றல். அனைத்து சாதனைகளின் உயிர் துடிப்பாக இருப்பது ஆற்றலே. அது உயிரோட்டமில்லாத கரியை நெருப்பாக மாற்றுகிறது. சாதாரண திறமையை அது உயிர்ப்பித்து மேம்படுத்தி மேதை குணம் வரை இட்டு செல்கிறது. அதுவே புத்தி மங்கியவனை தொடும்போது இத்தனை நாள் இருந்த உறக்க நிலையிலிருந்து உயிரோட்டமாய் மாற்றுகிறது. ஆற்றல் ஒரு முக்கிய சக்தியாகும். அது இல்லாமல் எதுவும் நடைபெறாது. அனைத்து வகை செயல்பாடுகளுக்கும் அதுவே அடிப்படை கூறாகும். தடையில்லாமல் ஒழுங்கோடு பாயும் சக்தியின் வெளிப்பாடே இந்த முழு பிரபஞ்சமாகும். ஆற்றலே உண்மையில் வாழ்வாகும். அது இல்லை என்றால் பிரபஞ்சமும் இல்லை, வாழ்வும் இல்லை. மனிதனின் ஒவ்வொரு நரம்பும் ஒவ்வொரு எலும்பும் எதிர்பார்ப்புகளுடன் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு அம்சமும் ஒவ்வொரு வடிவமைப்பும் பயன்பாடுகளுக்கானவையே. அனைத்துக்கும் செயல்பாடே முக்கிய குறிக்கோள். செயல்படும் போதுதான் அவை செம்மையாகும். எவன் உண்மையிலேயே நல்ல மனுஷன்னா தீமை செய்யறதுக்கான ஆற்றல் இருந்தும் நல்வழியை தேர்ந்தெடுத்து தனது ஆற்றல்களை செலவிடுபவனே ஆமான். ஆற்றல் இல்லைன்னா செயல்திறன் இல்லை. அங்கு சுயமதிப்பும் சுதந்திரத்தன்மையும் நிலை பெறாது. ஆனால் ஆற்றல் என்பது ஒரு கூட்டு சக்தி. அது தனியாக நிற்பது இல்லை. ஒருவனின் வலிமையான இயல்பை உருவாக்கி வளமான வாழ்வை ஏற்படுத்துவதற்கு உடனடி செயல்பாடு, விழிப்புடன் செயல்படுவது, தொழில் ஆர்வம், மனமார்ந்த செயல்பாடு, இந்த 4 கூறுகளால் உருவானதே ஆற்றல் என்னும் தூண்.
எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கின்ற வள்ளுவர் வாக்குக்கு ஏற்ற மாதிரி உடனடி செயல்பாட்டினுடைய இரு கூறுகளாக இருக்கிறது அறிந்து செயல்படுவதும் விரைந்து செயல்படுவதும் ஆகும். அவைதான் வளமான வாழ்வை அடைய துணை நிற்கும். ஒரு செயல்பாட்டில் முழு மனதையும் அர்ப்பணித்து செயல்படுவதே மனமார்ந்த செயல்பாடு ஆகும். நாம் எதை செய்கிறோமோ அதில் தான் நாம் வாழ்கிறோம். இதுவரைக்கும் நாம முதல் தூணான ஆற்றலை பற்றிய கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டோம். யாரெல்லாம் அதை சிறந்த முறையில உறுதியாகவும் நேராகவும் நிலை பெற செய்கிறாங்களோ அவங்க வளமான வாழ்விற்கு துணை நிற்கும் ஒரு வலிமையான ஆற்றலை பெற்றிருக்கிறார்கள். நாம இரண்டாவதா பார்க்க போற தூண் பொருளாதாரம். பணம், உணவு, உடை, பொழுதுபோக்கு, ஓய்வு, நேரம் மற்றும் ஆற்றல், இந்த 7 விஷயங்கள்ல தான் முழுமையான பொருளாதாரம் அடங்கி இருக்கிறது. கடன் இல்லாமல் வாழ விரும்புறவங்க தன் வருமானத்துக்குள்ள தன் செலவுகளை எவ்வாறு அடக்க வேண்டும் என்று அறிந்திருக்க வேண்டும். தேவையற்ற கேளிக்கைகள் அல்லது தீங்கான ஆடம்பரங்கள் ஆகியவற்றில் செலவாகும் பணம் என்பது வீணாக்கப்பட்ட பணம், அழிக்கப்பட்ட ஆற்றல். வீண் செலவு செய்து கொண்டிருப்பவன் பணக்காரனாக முடியாது. அவன் ஏற்கனவே பணக்காரனாக இருந்தால் விரைவில் ஏழையாக மாற நேரிடும். பணத்தை வீணாக்காமல் உருப்படியாக செலவு செய்பவர்கள் பணக்காரராவதற்கான வழியில் நடைபோடுகிறார்கள். உணவு என்பது உடல் மற்றும் மன வலிமைக்கு அடிப்படை. அது வாழ்வை, உயிரோட்டத்தை குறிக்கிறது. அனைத்திலும் இருப்பது போல் உணவு அருந்துவதிலும் ஒரு நடுவழி இருக்கின்றது. வளமான வாழ்வை அடைய எண்ணுபவன் நன்கு உண்ண வேண்டும், அதிகப்படியாக அல்ல. உடை அணிகலன்களில் வீண் பகட்டை வெளிப்படுத்துவதை விட கல்வியும் முன்னேற்றமும் முக்கியமானது. இலக்கியம், கலை, அறிவியல் இதனால் ஊக்குவிக்கப்படுகிறது. தகுந்த கால இடைவெளியில் மட்டுமே பொழுதுபோக்கிற்காகவும் ஓய்வுக்காகவும் வெளிவர வேண்டும். பொழுதுபோக்கின் குறிக்கோள் என்பது உடல் மற்றும் மனம் புத்துணர்ச்சி அடைவதே ஆகும். நேரம் கடந்து சென்று விட்டால் மீண்டும் அவற்றை பெற முடியாது. ஒரு நாளை பகுதிகளாக பிரித்து கொள்ள வேண்டும். கடமை, கேளிக்கை, உணவு, பொழுதுபோக்கு என அனைத்துக்கும் அதற்கு உரிய நேரத்தை செலவிட வேண்டும். நேரத்தில் படுக்கைக்கு செல்லுங்கள், நேரத்தில் படுக்கையிலிருந்து எழுங்கள். ஒவ்வொரு பணி நிமிடத்தையும் உரிய சிந்தனையோடும் செயலோடும் பயனுடையதாக்குங்கள். இதுதான் நேர பயன்பாட்டின் உண்மையான பொருளாதாரம். மீதம் இருக்கிற தூண்கள் ஒவ்வொன்றாக அடுத்தடுத்து வர வீடியோக்களில் தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து சிவம் கிரியேஷன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.